பிப்ரவரி 8 உபவாசம். உபவாசத்திற்கென்று நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். பெரியோரையும் குடிமக்கள் யாவரையும் கூடிவரச் செய்து ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். யோவேல் 1:14. நவீன கிறிஸ்தவருக்கு உபவாசம் அவ்வளவு கவர்ச்சிகரமானது அல்ல. இப்போது உண்ணா நோன்பை குறித்த புத்தகங்களும் பிரசங்கங்களும் குறைந்துவிட்டன. ஆனால் கடவுளின் பக்தர்கள் அனைவரும் இக்கலையில் தேறி இருந்ததை திருமறை நெடுகவே கூறுகிறது. ஆச்சரியமான வெளிப்பாடுகள், தாழ்மை, எழுப்புதல், மகிமையான தரிசனம் போன்றவற்றை நாம் உபவாசத்தின் மூலம் பெறலாம். இஸ்ரவேலரின் வாழ்க்கையை சீர்படுத்தியது 10 கட்டளைகள். இவற்றை பெறுமுன் மோசே 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் மலையில் இருந்தான். உபாகமம் 9:9 முதல் 11 வரை. திருவசனத்திலிருந்து ஆச்சரியமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உண்ணா நோன்பு உதவுகிறது. அது நமது ஆன்மீக கூறுகளை கூர்மையாக்கி கடவுளின் சத்தத்தை தெளிவாக கேட்க வழிவகுக்கிறது. கடவுளே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் என்று கதறினான் தாவீது. சங்கீதம் 69:5. மனம் திரும்பி கடவுளுக்கு முன் நம்மை தாழ்த்த உபவாசம் பேர் உதவி. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். மனம் திரும்புதலை ஒருபோதும் நிறுத்தாதிருப்பதே கிறிஸ்தவ வாழ்வாகும். கடவுளை அதிகமாய் அறிய அறிய நாம் நம்மை அதிகமாய் அருவருப்போம். அதுதான் ஏற்கனவே நீதிமானாயிருந்தும் யோபுவின் அனுபவம். யோபு 42:5-6. மனம் திரும்புதலும் மன்றாட்டும் எழுப்புதலுக்கு இன்றியமையாதவை. இவ்விரண்டை விட்டும் உபவாசத்தை பிரிக்கவே முடியாது. புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். மக்களை கூட்டுங்கள். சபையை தூய்மைப்படுத்துங்கள். அப்பொழுது கடவுள் தமது மக்கள் மீது இறங்குவார். யோவேல் 2:15. எழுப்புதல்களின் சரித்திரம் எங்கும் உபவாசம் நிறைந்திருந்தது. எரேமியா தீர்க்க தரிசனத்தை படித்துக் கொண்டிருக்கையில் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் காலத்தை தானியேல் புரிந்து கொண்டான். உடனே அவன் உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவரை தேடினான். தானியேல் 9:1. அப்பொழுதுதான் அவனுக்கு மகிமையான தரிசனம் கிடைத்தது. இன்றைய திருச்சபையில் தகர்க்கப்பட்ட மதில்கள், தகனிக்கப்பட்ட கதவுகள், தந்திரக்காரனின் தாராள நடமாட்டம் இவைகள் ஒளிந்திட ஆண்டவரது கரம் ஓங்கட்டும் எனக் கதரும் எஸ்ராக்களும் நெகேமியாக்களும் தேவை. அழியும் நம் ஜனம் நிமித்தம் நாம் ராப்பகல் அழுதால் அது நலமாகும். கண்கள் முன் நம் தேசம் எத்தனையாய் பாழான். மிகவும் நாம் கலங்கினோம். தேசத்தின் வியாகுலம், சீயோனே புலம்பிடு.